எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எதை பற்றி அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் நேற்று வந்து புதன்கிழமை வெளியே போயிருந்தோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாடி வந்து ஒரு 2-3 ஜாடியுமே சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு. சரி ஹஸ்பண்டுக்கும் லீவு அப்படியே போய் சரி பண்ணிடலான்ட்டு அது புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பாலத்தில் போய் தான் நாங்கள் சரி பண்ணோம். பக்கத்துலேயே புதன்கிழமை மார்க்கெட் போட்டிருந்தாங்க, போகாமல் இருப்போமா, சரி போயிட்டு நமக்கு சில திங்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சு, கிடைச்சா வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். அப்படி நாங்கள் போனது வந்து எதுக்காக என்னென்ன திங்ஸ் நான் வாங்கணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து டிசம்பரில் நான் முருகனுக்கு மாலை போட்டிருந்தேன். அப்போ நான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அங்கேயே ஊரில் வச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து வரம்பை எடுத்துகிட்டு வரல. சரி இங்கே வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் போன வருஷம் போட்டிருந்தேன். இந்த வருஷம் பச்சையும் ப்ளூ இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், கிடைக்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாலம் மார்க்கெட்டில் பார்த்தேன். ஏன்னா அடுத்து வந்து குளிர்காலம் வந்துருச்சுன்னா குளிர் ட்ரெஸ் தான் போடுவாங்க, காட்டன் ட்ரெஸ் கிடைக்காது, கிடைக்கிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வீட்டுக்கு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோம் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சும்மா இருப்பாங்களா, பொம்மைன்னு தானே கேட்பாங்க. அப்படி கேட்டதில் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் தான் கேட்டாங்க. ஆல்ரெடி 2 ட்ரம்ஸுமே ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து உடச்சிட்டாங்க. அதனால் இந்த தடவை சின்ன ட்ரம்ஸ் தான் வாங்கினோம். இது பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100 ரூபா அந்த ரேட் சொல்லுவாங்க. இது வந்து இந்த சைக்கிள் மாதிரி வச்சு விற்கிறவங்ககிட்ட வாங்குறதுனால இது வந்து 60 ரூபா சொல்லி நாங்கள் வந்து 50 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பசங்கள்லாம் பெரிய பெரிய பால் வச்சு இல்லை சின்ன பால் வச்சு பால் விளையாடுறா, அம்மா பால்னு கேட்பாங்க. ஊரில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் இருக்கங்குடிக்கு போகிறப்ப அங்கே அம்மா பால் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நாளாக இருந்துச்சு. பாப்பா தெரியாமல் கடிச்சிட்டாங்க போல், அதில் இருக்க காற்றெல்லாம் போயிடுச்சு. சரி அப்படியே பாலும் வாங்கிடுவோன்ட்டு அவங்ககிட்டே வாங்கிட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே 50 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க, குறைஞ்சது 50 ரூபாயா சொல்லுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். பிங்க் கலர் பால் ஒன்றும் இந்த ட்ரம்ஸ் ஒன்று, இந்த ரெண்டுமே போன உடனே வாங்கிட்டோம். அப்புறம் வந்து பொம்மை நிறைய இருக்கிறதுனால இது 2 மட்டும் இல்லாத பொருள் மட்டும் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் நாங்கள் எதிர்பார்த்த பொருளில் சில பொருட்கள் வந்து கிடைக்கல. அப்புறம் டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே வச்சுருப்போம் இல்லையா, அந்த டஸ்ட்பினில் வந்து வெளியே வைக்கிறப்ப தெரியாமல் கீழே விழுந்து ஓட்டை விழுந்துருச்சு. அதில் நம்ம எதாவது போட்டோம்னாலும் கீழே வந்து தண்ணி லீக் ஆகுது. சரி டஸ்ட்பின் வாங்கிடுவோன்னு பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் எல்லாம் பெரிய பெரிய ஜாமானமும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிடுவோன்ட்டு இது தான் வாங்கினோம். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஒன்று 60 ரூபா, 2 100 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 வாங்கிக்கிடுவோம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ப்ளூ கலர் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம், உள்ளே வச்சுக்கிட்டோம். பாப்பாங்க வந்து அந்த பொம்மையெல்லாம் வந்து போட்டு இதிலே விளாண்டுக்குருவாங்க, அவங்க பொம்மையெல்லாம் போட்டு. இன்னொன்று வந்து க்ரீன் கலர், அதை வந்து நாங்கள் வந்த உடனே வெளியே வச்சுட்டோம். அதில் வந்து டஸ்ட்பினில் வந்து தினம் காலையில் குப்பையை போட்டு வச்சோம்னா அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து வெளியே தான் வச்சுருக்கோம். இப்போ வாங்க காமிக்கிறேன். இங்கே தான் இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்க அங்கிட்டு விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா எப்படி கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டாங்க போல். அப்புறம் வந்து இதை வாங்கிட்டோம். அப்புறம் இந்த காய்கறி ரேக் இருக்குல்ல, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு குத்து வாய்ப்பாக சொல்லுங்கள். இது வந்து நான் நிறைய கடையில் கேட்பேன், ரேட்டு கேட்டுட்டு 200 300 சொன்னாலே வேண்டான்னு சொல்லிடுவேன். ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவாங்க, நீ 100 ரூபாய்க்கு கேட்குற அப்படிலாம் கிடைக்காதுன்ட்டு. அப்படி கிடைச்சதாங்க இது, வெறும் 100 ரூபா தாங்க. எதை எடுத்தாலும் 100 ரூபாயில் தான் வாங்கணும். 3 ரேக் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழே வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு மேலே எல்லாமே போட்டு ஈஸியாக இருந்துச்சு. இந்த 2 ரேக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது 2 100 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. இது 3மே வேறு மாடலில் இருந்துச்சு. இது கரெக்டாக இருக்கும், அங்கே வைக்கிற இடத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு இதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கிலோ 100 ரூபா. இப்போ ஆப்பிள் சீசன் போல் ஆப்பிள் நிறையவே எல்லாருமே ஆப்பிள் தான் வச்சுருந்தாங்க. அதனால் ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறம் அன்னாச்சி பழம் நாங்கள் சாப்பிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம். அன்னாச்சி பழம் இதெல்லாம் வந்து பழம் வாங்கினோம். ட்ரெஸ்ஸஸ் போனால் ட்ரெஸ் எடுக்காமல் இருப்போமா. அப்புறம் குழந்தைங்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 தான் எடுத்தோம். ஃபுல் ஹேண்ட் வெளியே போனால் வந்தால் வந்து ப்ராக் இந்த மாதிரிலாம் போடுறதில்ல, பேண்ட் சட்டை தானே போடுறாங்க இங்கே எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். 2 ஒரே மாடலில் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அப்புறம் இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா 4 இது எடுத்தோம். நான் வந்து ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சா. காலையில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டுருவேன், அப்படியே போட்டு விட மாட்டேன். நானும் அப்படியே போட மாட்டேன். எல்லாத்தையும் ஒரு தடவை தண்ணியில் முக்கி போட்டு அப்புறமா தான் போடுவோம். ஏன்னா பல பேர் கை வச்சுருப்பாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியாது. அந்த மாதிரி வந்து வாங்கி துவைச்சி போட்டுட்டேன். அதை வந்து அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்போ நான் எனக்கு வாங்கினது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 ஃபேண்ட்டும் 2 டாப்பும் மட்டும்தான். நான் 2 டாப் வாங்குவோன்னு நினச்சேன். சரி ஃபேண்ட்டும் கொஞ்சம் மேட்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஃபேண்ட்டும் வாங்கினேன்.
நான் காமிக்கிற அந்த 2 பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் மாடலு. நம்ம நார்மல் யூஸுக்கு கூட போட்டுக்கலாம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தாங்க. 50 ரூபா, 2 100 தாங்க. இந்த இப்போ காமிக்கிற டாப்பு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. காட்டன், பியூர் காட்டன் 100 ரூபா. இதில் என்ன ஒருனா ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க, இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கணும். க்ரீனில் ஒன்றும் ப்ளூவில் ஒன்றும் வாங்கிட்டு நிறைய இருந்துச்சு. சரி போதும், ஏற்கனவே போன தடவையும் ஒரு 4-5 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ டாப்புக்கு போட்டுக்கலாம். க்ரீன் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டில் பிளாக் அந்த டாட்டாக வச்சுருக்கலையா, இதை போட்டுக்கலாம். நம்ம வீட்லேயும் பேண்ட் இருக்குது அப்படிங்கிறத புதுசுன்னு சொல்லி இதான் வாங்கினேன். இந்த 4ம் சேர்ந்தே 300 ரூபா தான். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோக்கு வாங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாங்களுக்கு பேண்ட் வாங்கினேன்னு சொன்னியா, இது எவ்வளோன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. 10 ரூபாங்க. இது நம்பவே மாட்டேங்க, யாருமே 10 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. புதுசு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 10 ரூபா தான். 4 தான் வாங்கினேன். ஏன்னா சின்னதாக இருந்துச்சு, பார்த்து வாங்கினதில் 4 தான் பெருசாக இருந்துச்சு. ஏற்கனவே ஜட்டி வந்து ஒரு